டிவோர்ஸ் ஆன பிறகு ஆண்கள் பெண்கள் செய்ய வேண்டிய 7 முக்கிய செயல்கள். இது செய்யல அப்படின்னா மீண்டும் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை முன்னேறவே முடியாது. இப்போ டிவோர்ஸ் ஆன பிறகு வாழ்க்கை முடிஞ்சு விட்டது அப்படின்னு உங்கள சிலர் நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில் இனி ஒரு புதிய தொடக்கம். இந்த 7 செயல்கள் செஞ்சாவே உங்க வாழ்க்கை மேல போகும். நீங்க ரெடினா எஸ்ன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க வாழ்க்கையை கட்டமைக்கிற வீடியோவா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்க லைஃபுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7 செயல்கள். ஃபர்ஸ்ட், அதாவது உணர்வுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உணர்வுகளை நீங்க பணக்காரனா இருக்கணுங்க. உணர்வு அப்படின்னு என்னன்னா உங்களோட கோபத்திலையும் உங்களோட வருத்தத்திலையும் உங்களோட ஹாப்பினஸ்லயும் உங்களோட துக்கத்திலையும் உங்களோட பொறாமையும் இதுல நீங்க ஏழையா இல்லாம ரொம்ப பணக்காரனா இருங்க. எப்படின்னா இதுல தெளிவா அவேர்னஸா உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்க உள்தன்மையில நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க, அதாவது கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பத்தி தெரியும். நீங்க எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்ற போதும் தெரியும். அதே மாதிரி நம்ம எப்படி இன்னும் நம்ம எப்படி நம்ம உணர்வுகளை மாத்திக்கிட்டா நம்ம எப்படி நம்ம லைஃப் முன்னேறும் அப்படின்றது அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க கவனிக்கிறப்போதான் அந்த அவேர்னஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்களா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு தெரியும். ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். 2வது, மன அமைதின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எந்த செயல் செஞ்சாலும் மன அமைதின்றது தான் லாஸ்டா தேடுவீங்க. அந்த மன அமைதியை நீங்க டெய்லியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில ஒரு 20 மினிட்ஸ்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ அந்த டைம்ல ஜஸ்ட் நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை உள்நோக்கி மன அமைதிக்கு அதுவா கொண்டு போகும். இது இயற்கை, இது மனிதனோட இயல்பு. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன தவறு செய்கிறீங்க, நீங்க எந்த அளவுக்கு மன அமைதியில இருக்கீங்களா இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா அப்படின்ற அந்த உணர்வு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லும். உங்களுக்குள்ள ஒரு டீச்சராவோ ஒரு ப்ரொஃபஸராவோ இருந்து வழி நடத்தும். அப்போ நீங்க அதையும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ன்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். 3rd, சுய அடையாளம். உங்களோட சுய அடையாளத்தை கண்டுபிடிங்க. நீங்க எதுக்காக இந்த பூமியில வந்திருக்கீங்க, எது பிறப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்றத பாருங்க. அந்த சுய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க செய்யற செயல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போங்க. இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றத உங்களை அடையாளப்படுத்துங்க. உங்களோட ஃபேமிலிக்கு அடையாளப்படுத்துங்க. உங்களுக்கு நீங்களே அடையாளப்படுத்துங்க. நான் இப்படிதான் அப்படின்றத ஒரு கட்டமைப்புல ஒரு சுய கட்டுப்பாடோட வாழுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். 4th, உங்களோட தொழில், உங்களோட கல்வி, உங்களோட வேலை வாய்ப்பு இதுல நீங்க போக்கஸ்டா இருங்க. இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த செயல்கள் 3 செயல்கள் ஃபர்ஸ்ட் 3 செயல்கள் நீங்க செய்தாலே இந்த 4வது செயல் உங்களை வழி நடத்தும். ஏன்னா நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழிலுக்கு உண்டான முன்னேற்ற சிந்தனைகள்ல உங்களை ஊக்குவிக்கும். 2வது, நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க ஒரு வேலை செய்றீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். ஸோ அப்போ உங்களோட வேலைகள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ உங்களோட மன பதட்டமும் அழுத்தமும் இல்லாம உங்க செயல்களையும் உங்களோட தொழில்கள்லையும் உங்களோட கல்வியிலையும் நீங்க முதன்மையா விளங்கலாம். 5th பாயிண்ட், உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் நீங்க கவனம் செலுத்தணுங்க. அதாவது இந்த உடல் நல்லா இருந்தாதான் ஒரு செயலையே செய்ய முடியும். அது யாரா இருந்தாலும்
சப்போஸ் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த செயல் ஸ்டாப் ஆயிடும், அந்த உடலை தான் நம்ம கவனிப்போம். இதுதான் இயற்கை எல்லாத்துக்கும் நடக்குது. ஸோ இது நீங்க செயல் நடக்கணும், நம்ம சமுதாயத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், உங்க வாழ்க்கையை நீங்க பிலீட் பண்ணணும்னா டெய்லி உங்களோட உடல்நிலையை நீங்க பாதுகாத்துக்கணும், அதுக்கு கவனிக்கணும். அதுக்கு உண்டான எக்ஸசைஸோ மெடிடேஷனோ இல்ல ஜாக்கிங்கோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி டெய்லி தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸா செய்யறப்போ அது நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் அடையும். நீங்க ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் உங்களோட பணத்தையும் உங்களோட டைமையும் செலவு பண்ணாத சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மனநிலையிலையும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா உங்க உடல்நிலை பாதிக்காம இருக்கும். ஸோ உடல்நிலையிலையும் கவனம் செலுத்தணும், மனநிலையிலையும் செலுத்தணும். 6th, புதிய இலக்குகளை நிர்ணயிக்கணும். அதாவது ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணுங்க, ஒரு கோல் செட் பண்ணுங்க. அந்த இலக்கு நோக்கி நீங்க போறப்போ பல ஆயிரம் தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி நீங்க போகணும் அப்படின்னா ஒரு இலக்கு இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், எண்டு பாயிண்ட் இருக்கும். அந்த அதுக்கு இதுக்குள்ள டிராவல் பண்ற அந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வந்து எனக்கு என்னால முடியல, எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ், எனக்கு இவ்வளவு பாதிப்பு இவங்க ஏற்படுத்துறாங்க, எனக்கு தடைய ரொம்ப நான் ஒரு செயல் செஞ்சா இவங்க வந்து ரொம்ப எனக்கு ஏதாவது தடை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளால யோசிப்போம். அதே மாதிரி நம்மளால சீக்கிரம் இதை பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த இலக்கு நோக்கி போறதுக்கு உண்டான ஒவ்வொரு செயல்களும் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு உண்டான செயல்கள்ல முயற்சிகள் கொடுங்க. அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இலக்குகளை தொடர்ந்து போங்க. ஏன்னா இலக்குன்றது ஒரே நாள் அடைய முடியாது. அது ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொரு நாள் கன்வெர்ட் ஆகி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு படியா ஒவ்வொரு பாயிண்டா போய் தான் அந்த இலக்கை போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இலக்குகளை நீங்க டிராவல் பண்றப்போ நீங்க பொறுமையா நிதானமா கடைபிடிங்க. 7th, புதிய உறவுகளை உருவாக்குங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சில ஜென்ஸ்னாலும் சரி லேடிஸ்னாலும் சரி, ஜென்ஸ்னோட உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, லேடிஸ்னோட உறவு முறைகளாலும் சரி, அவங்களெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லையோ அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட புதிய உறவுகளை நீங்க நிர்ணயிங்க. ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க நீங்க சொல்றதுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட முயற்சிக்கு உந்துதலாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் நீங்க சொல்றத அக்செப்ட் பண்றவங்களா இருக்கிற மாதிரி உங்களோட புதிய உறவுகளை உருவாக்குங்க, பில்ட் பண்ணுங்க. உங்களோட பிரதர்ஸ்னாலும் சரி, சிஸ்டர்ஸ்னால, ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, யாருனாலும் உங்களோட புதிய உறவுகளை நீங்க கட்டமைப்புனா நீங்க நெக்ஸ்ட் லெவல உங்க வாழ்க்கையை முன்னேற்ற கொண்டு போகும். இந்த 7 செயல்கள்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிருந்தா அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லுங்க. இல்ல அப்படி இனிமேல் தான் செய்யணும்னா அது எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில டிவோர்ஸ்க்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சீங்க, இதனால உங்களுக்கு மன வருத்தத்தாலையும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்றதுனாலையும் சமுதாயத்துல நீங்க பட்ட அவமானத்தினாலையும் உங்க குடும்பத்துல உங்களை வந்து மதிக்காதனாலையும் டிவோர்ஸ் ஆன பிறகு நீங்க என்னென்னலாம் வெளியில செயல்கள் என்னால துணிஞ்சு செய்ய முடியல அப்படின்ற மாதிரியும் நீங்க அந்த மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்னா இது 1 வீக்குக்குள்ள டிவோர்ஸ் லைஃப் மாறும் அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.